வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் இப்போ ஜாதக விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட ஜாதகத்தை இன்னைக்கு நம்ம பதிவாக போட்டுட்ருக்கோம். எந்த நேரம் சுப நேரமாக இருக்கும், அசுப நேரமாக எது இருக்கும், எந்த நேரத்தில் குழந்தை எடுத்தால் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுட்ருக்கோங்க. நீங்கள் போய் ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே சொல்கிறதா ஒரு கணக்கு போட்டு நம்ம சொல்கிறோங்க. அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 5/12/2025 பிறந்த ஜாதகத்தோட பலன்கள், அதாவது குழந்தைகளோட பலன்களை பார்த்தலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்க. பெண்கள் பிறந்தா ரொம்ப சிறப்பு, அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும். ஆண்கள் பிறந்தா தந்தை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு பிரதம திதிங்க, சரிங்களா? பௌர்ணமி தான், 2.25 நாள் இருக்கும். அப்படின்னா பிரதமைங்கிறதும் நமக்கு பௌர்ணமியோட சேர்ந்தது தான், முழு நிலவு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு, சரிங்களா? அப்படின்னா பிரதம திதியில் நீங்கள் பிறக்கிறீங்க. ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் காலையில் 11:50 வரைக்கும் இருக்குங்க, சரிங்களா? ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு 11:50 AM வரைக்கும் நமக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளே என்ட்ராகிறாங்க, சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நாள் வரைக்கும் நமக்கு இருக்குது. அப்போனா மதியத்துக்கு மேலேயே மாறக்கூடிய தன்மை இருக்குங்க நட்சத்திரத்தில். இப்போ ரிஷபராசியாக இருந்தது காலையில் பிறந்திருக்காங்க, 6 to 12 மணி வரைக்கும் கூட நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 12க்குள்ளே பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கும் மாறக்கூடிய அமைப்பில் இருக்குங்க, சரிங்களா? அப்போனா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா சந்திரனோட தசாபுத்தி நடக்குங்க. பிறப்பு நேரத்துக்கு பொறுத்து கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இது கொடுக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாய் திசை ஆரம்பிக்கும். அதுதான் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டானது, சரிங்களா? 2 பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க நாளைக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரி, யோகம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சாத்திய யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கர்ணமும், அதாவது ராகுவோட சாரத்தில் கரணமாக அமையக்கூடிய அமைப்பு. இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு பிறக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பெயர் நாமம் அப்படின்னா ஓ வா வி உ, இந்த பெயர் நாமம் கொண்டவங்க இருப்பாங்க. தாராளமாக இந்த பெயர் நாமங்களை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதில் உச்சகிரகம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் உச்சமாகறாங்க, ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகிறார்ல சந்திர உச்சம். குருவும் உச்சமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்னன்னா வக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீச்ச பலனையும் தருவான் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? நீச்ச கிரகம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா குரு தான் நீச்சமாகக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு பஞ்சபட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளூர் தான் நாளைக்கு பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்குதுங்க, சரிங்களா? சரி, இப்போதைக்கு கிரக சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் ஆட்சியில் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க. ஆட்சியில் வலுவாக இருக்காங்க, கூட சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு, சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. பெண் பிள்ளைகள் இருந்தால் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, ரோசக்காரி, கோவக்காரி, சண்டைக்காரின்னு நம்ம எடுத்துக்கலாம். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சந்திரனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உச்சமாக இருக்கிறதுனால தாய்க்கு ஆரோக்கியம், உடல்நல பாதிப்புலேருந்து விலக்கு, இது எல்லாத்தையும் கொடுக்கும், சரிங்களா? அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபங்கிறது நமக்கு அருமையாக அமைஞ்சதுனால, சந்திரனும் பலமாக இருக்கிறதுனால, அதுவும் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதுனால இன்னும் பலன்தான் சேர்க்கும். வாழ்க்கையிலையும் சரி, ஆயுள்லேயும் சரி, எடுக்கிற முயற்சியிலையும் சரி வெற்றியை சந்திக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இதே இப்போ நம்ம நாடி முறைப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. சந்திரன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் ராகு கேதுவோட பிணியில இருக்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனையும், சில சமயம் ஒட்டுக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க குழந்தைக்கு. பெண்ணும் பெறவும் இது ஏற்படலாம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? அம்மாவுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். இதே ஒரு பெண் பிள்ளை நாளைக்கு பிறக்குது அப்படின்னு சொன்னா சகோதரத்தன்மை கம்பல்சரி அடுத்து கொடுக்குங்க. இது முதல் பெண் குழந்தையா இருந்தாலும், 2வதும் பெண் குழந்தையும் எங்களுக்கு இருக்குதுன்னா அடுத்து சகோதரத்தன்மை கன்ஃபார்ம் உண்டுங்க. அதனால கவலை வேண்டியது, சரிங்களா? தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படுங்க, கொஞ்சம் கவனமா இருக்குதுங்க. பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான், நல்ல புத்திசாலித்தனத்தோட இருப்பான், அதெல்லாம் அருமையா இருக்குங்க. எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தை கையில 10 பைசா நிக்காத அமைப்பையும் இது கொஞ்சம் ஏற்படுத்தும், கொஞ்சம் கவனமா இருக்கிறது, சரிங்களா? தொழில்னு பார்த்தோம்னா ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தலைமை ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, ஒரு சில சமயம் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தந்தைக்கும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸாக இருந்தால் இன்னும் லாபம். பூர்வீக சொத்துக்கள் நல்லா பயன்படக்கூடிய அமைப்பு. அந்த மாதிரி வீட்டில் தான் இப்போ குழந்தை பிறக்குங்க.
ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சியிலேயோ உச்சத்திலேயோ இருக்கிற காலத்துல தோட்டந்தொரவு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அது அருமையான அமைப்பா இருக்குங்க. அது சூப்பர். சரிங்களா? செவ்வாய் போய் கேதுவ தொறதுனால ஒரு சில சமயத்துல ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, சிவப்பணு குறைபாட்டு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது வரும் குழந்தைக்கு. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, சகோதரத்தன்மை நல்லா தான் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. இளமையில திருமணம் பண்ணக்கூடாது. அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபம். கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரரா இருப்பா. மத்தவங்கள எல்லாம் நல்லா வேலை வாங்குவா. அந்த மாரி புள்ள தான் பிறக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. ஒரு சில சமயத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. இல்லைன்னா ஸ்கூல் மாத்த வேண்டிய சூழ்நிலையை ஒரு சில நேரத்துக்கு குடுக்கலாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தைக்கு வரும். இதெல்லாம் பின்னும் பிறகும் வரக்கூடியதுங்க. சரிங்களா? சரி. நம்ம இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிறது சந்திரனோட சாரம். எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அப்புறம் சுப லக்னங்களும் நமக்கு வேணும். அது எந்த லக்னம்னு நம்ம பார்த்தரலாம். சரிங்களா? 1 தனுசு லக்னம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரங்கிறதுனால தனுசு லக்னம் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னமும் பாதிக்கப்படும். ஏன்னா அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்பன்னா செவ்வாயோட சாரம் இருந்ததுனாலும் பாதிக்கப்படும். அப்பன்னா மிதுன லக்னம் பாதிக்கப்படும். கன்னி லக்னமும் நல்லாவே பாதிக்கப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் கும்ப லக்னமும் பாதிக்கப்படுங்க. இந்த 4 லக்னமும் முழுசா பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல போய் மாட்றாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மத்த எந்த லக்னத்துல வேணாலும் எடுக்கலாம். யோகத்த குடுக்கும். இந்த 4 லக்னம் மட்டும் வேண்டாங்க. தனுசு, கும்பம், மிதுனம், கன்னி. இந்த 4 லக்னம் மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ கோச்சாரத்துப்படி குழந்தை பிறக்கிற நேரம் எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, சித்திரைக்கு மேல இடம் இல்லாதவங்க இடம் வாங்கலாம். குழந்தை பிறக்கிறவங்களுக்கு. இடம் இல்லாதவங்களுக்கு இடத்த அமைச்சு கொடுக்குற யோகமும், வீடு கட்டக்கூடிய யோகமும், நகை எடுக்கக்கூடிய யோகமும், வண்டி வாகனம் அமைக்கிற யோகமும் அருமையா இருக்கு. சரிங்களா? மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்க, ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறதுங்க, ஜாதகம் எழுதி கொடுக்குற வேலை எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேங்க. உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.